இதுதான் அழகு. பொம்பளை பிள்ளையா லட்சணமா ஒரு சேலைய கட்டி ஒரு தலைய பின்னி போட்டு ஒரு பூவை வச்சா எம்பிட்டு அழகா இருக்கும். அதை விட்டு விட்டு சேலை கட்டுறதுனாலே வலிதான். சேலை எல்லாம் கட்டுனா வேகமா போக முடியாது, வர முடியாதுமா. பொண்ணு மாதிரி இருக்கணும். ஏண்டியே நீ பொண்ணு தானே இல்ல பையனா? அந்த காலத்துல நானும் சேலை கட்டுனேன்னு வை, அம்புட்டு அழகா இருக்கும். ஆனா என்ன பண்ணி தொலைகிறது, இந்த மீன் கடையில போயிட்டு சேலையை கட்டிக்கிட்டு போனா நாத்த அடிச்சுக்கிட்டே கிடக்கும்ட்டு தான் சேலை கட்டாம இருக்கேன். சரி நமக்கு தான் இந்த குடுப்பன இல்லை, நம்ம பிள்ளையாவது சேலை கட்டி இதா இருப்பான்னு பார்த்தா நீ அதுக்கு மேல சேலை கட்டுறதுனால வலிக்குதா. நம்ம ஊர்ல திருவிழா நேரத்துல இந்த பிள்ளைங்கெல்லாம் சேலை கட்டிக்கிட்டு வருதுங்க, பார்க்க அம்புட்டு அழகா இருக்குதுங்க. பார்க்கவே கண்ணு கோடி வேணும் போல இருக்குது. ஆனா நீ என்ன இருக்கப்போ சேலை கட்டுறதுனாலே வலிக்குது. கட்டிட்டேலம்மா, இந்த பூவை கட்டி மேல ஓட்டு மேல வச்சிருக்கேன், இரு போய் எடுத்துட்டு வரேன், அதையும் வச்சுக்க. வேண்டாம்மா, எனக்கு தலை வலிக்குமா. சும்மா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, அதை சொல்லிவிட்டேன். நீ சொன்னன்ற காரணத்துக்காக கோயிலுக்கு போகணுன்ற ஒரே காரணத்துல சேலை கட்டினேன். சும்மா நான் அதை பண்ணி இதை பண்ணுன்னு இருப்போம்மா. எப்படியப்பா நீ இது கட்டினதே பெரிய விஷயம், மறுபடியும் அதை பண்ணி இதை பண்ணுன்னா எனக்கு இது வேணா அது வேணான்ட்டு ஓடிடுவேன். சரி சரி, அவங்க எல்லாம் கோயிலுக்கு கிளம்பி இருப்பாங்க, போயிட்டு வா போ. அப்பா எங்கம்மா? உங்க அப்பா எங்கிட்டு குடிச்சிட்டு மாட்டே கிடக்குறான்னு தெரியல. அவங்க ஆலங்காத்தால குளிக்கவும் மாட்டான், ஒன்றும் மாட்டான். அவனுக்கு குடிக்கிறதே தான் நேரம் சரியா இருக்கும். அவனை எழுப்பி குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி கலப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். அதுக்குள்ள அவங்க மொட்டை அடிச்சுட்டே வந்துருவாங்க. நீயே பூமாரி பொண்ணு போகும்ல, அது கூட சேர்ந்து போயிட்டு வா. சரிம்மா. அப்புறம் மொட்டை அடிக்கிறது வெறும் கையோட போகக்கூடாது. ஒரு 500 அந்த மாதிரி கையில வச்சு கொடுத்துட்டு வா, சரியா? அம்மா காசு தரேன். இதெல்லாம் ஒண்ணும் வேணாம்மா, என்கிட்ட காசு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அடியே உன் காசெல்லாம் இப்பயே சேஃப்டி பண்ணி கல்யாணத்துக்கு தேவைப்படுன்றேன். அதுல 500 ரூபா வைக்கிறதுல என்னம்மா ஆயிட போகுது, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, உங்க அப்பா என்ன அங்கிட்ட எதுவும் இருந்தானா அவன் காசு கீசுன்னு எதுவும் கேட்பான், கொடுத்துறாத, குடிச்சே அழிச்சு விடுவான். சரிம்மா, சரி பார்த்து போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேன். என் பிள்ளைக்கு கல்யாண கலை வந்துருச்சு, எம்பிட்டு அழகா இருக்கிறேன். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ராத்திரி வரும்போது ஊருக்காரவங்க கண்ணெல்லாம் பிள்ளை மேலதான் பட்டிருக்கும். வந்தோனையும் காலடி மண் எல்லாரோடதையும் எடுத்து பிள்ளைக்கு சுத்தி போடணும். இவன் ஒரு லூசு பையன், நம்மளும் என்னத்தை தான் பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலம்மா. இவனை விட சின்ன பையனான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறான். இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நம்ம இருக்கும் போதே ஒரு பேரனோ ஒரு பேத்தியோ வளர்த்து விட்டு போயிடணும்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா, இந்த பையன் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம். என்ன கல்யாணம் வேணாம், நீ என்ன பாடா விடுங்கத்த. இப்ப இல்லைனால எப்பயாவது ஒரு நாள் நானே ஒரு பொண்ணை பார்ப்பேன், அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு என்னை கல்யாணம் பண்ணுங்கன்னு கேட்காதீங்கன்றான். ஆமா, கல்யாணத்துக்கு நான் பொண்ணை பார்க்கறேன்னு எப்ப பாப்பானாமா? 60 வயசுலயா? 60 வயசுல இன்னும் 60 கல்யாணம் பண்ண போறானாமா இவன்? ஐயோ அத்தை, நான் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. இப்பயே வயசு 30 ஆக போதுமா, இனிமே இவனோட வயசுக்கு பொண்ணு கிடைக்கிறதுன்றதே கஷ்டமா இருக்குது. இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. இதுல இந்த இதுல வேற கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணான்னு அவன் ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்னென்னமா ஏமாத்திக்கிட்டு திரியறாங்க. இவன் இப்பதான் ஒரு கல்யாணத்துக்கு இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கான். மத்தவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அது நமக்கு தேவையில்லை. இல்லம்மா, இந்த இவனை விட சின்ன பையன் தான் அந்த அசோக்கு. அவன் பண்ற வேலையை பத்தியா? இந்த லைலான்னு ஒருத்திக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். வெளியே சொன்னா வெக்க கேடு. அந்த பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா? இவனுக்கு நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்ற வேணாம் 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 வேணாம். இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அதனாலதான் இவனுக்கு பேசி முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு இவர் சொன்னாரு. அதுவும் இல்லாமல் அவங்களும் சீர்சனத்தையெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னாங்க. வெளியூரில் வேலை செய்யுது, மாதம் 45,000 சம்பாதிக்குது. அதுக்கும் அவங்களுக்கு கறிக்கடை மீன் கடைன்னு 2 கடை வச்சுருக்காங்க. எல்லாம் வசதியாக இருக்காங்க. இப்போ ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, அதனால தான் சரின்ட்டு இவனுக்கு முடிச்சு விடுவோன்னு பார்த்தேன். நம்மக்கிட்ட நம்ம காசா பண்ணல, இல்லை பணம் இல்லையா, எதில் நம்ம குறைச்சி போயிட்டோம்? நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே. அந்த புள்ள கொண்டு வந்து தான் வீட்டில் நான் நிறைக்க போதுன்னு ஏதாவது இருக்கா? நமக்கு எதுவுமே செய்யணும்னாலும் பொண்ணு கொடுத்தா போதுன்னு தான் நாங்கள் அங்கன கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் என்னன்னு பார்த்து பண்ணுறேன் அத்தை. நீங்கள் எதுவும் யோசிச்சுட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. என் வருத்தமே இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்றது தாம்மா. அதுக்கு ஒரு குடுப்பனை இல்லாமல் இருக்கேன். நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலப்போ. சரி சரி, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நான் வேற அவனை அங்கடி
அனுப்பி வச்சிருக்கேன். உங்க மாமியார் எதுவும் சொல்லுவாங்களாமா? அதுவும் இல்லாம பையன் வந்து 1 வாரம் 2 வாரம் ஆக போகுது. அவங்களாம் இங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னாங்கன்னா நான் கம்முன்னு இருந்துருவேன்னு நினைக்கிறீங்க? நான் போடுற போட்டுலேயே அவங்க வாயே திறக்க மாட்டாங்க. ஏற்கனவே இப்படித்தான் அண்ணி வந்து அங்க இருந்த போதே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அதனாலதான் சரி அப்படி எதுவும் இருக்குமோன்னு பயமா வேற இருந்துச்சு. எதுவும் தேவைன்னா கூட சொல்லுமா, நான் காசு போட்டு விட்றேன், வாங்கிக்கிங்க சரியா? அவனுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடு. அவன் வாயை திறந்து அதை செய்ய இதை செய்யணும் தான் கேட்க மாட்டான். கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு கப்பு சுப்புன்னு கிடப்பான். அத்தை, இங்கே என்ன நமக்கு எதுவுமே இல்லாமையா இருக்குது? ஏற்கனவே நீங்கள் 5000 போட்டீங்கன்னு உங்கள் பையன்கிட்ட சொன்னது தான் சரியான சண்டையாகி போச்சு. நம்ம வீட்டில் என்ன எதுவும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டோமா, வைக்க மாட்டோமா? எதுக்கு நீ காசை வாங்கின அப்படி இப்படின்னு. அதனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் மாற்றி விட்டுறேன். அதெல்லாம் ஒன்று வேணாம், வை. சும்மா இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், உன்கிட்ட இருக்கட்டும். ஐயோ, உங்கள் பையன்கிட்ட என்னால் திட்டு வாங்க முடியலத்த. எதுக்கு காசு வாங்கினேன்னு அப்படி திட்டுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இத்தனை நாள் அங்கே வச்சு சோறு போடுறீங்க, அதுவே பெரிய விஷயம். இதில் வேற வேண்டாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே வை. உனக்கு எதுவும் செலவு இருந்தால் செலவு பண்ணிக்க. ஷோ அத்தை. சரிம்மா, அப்போ நான் என்ன அடுத்த வாரத்தில் எதுவும் வரட்டுமா? வாங்கத்த, வந்து இருந்துட்டு போங்க. சரிம்மா. என்ன பள்ளிக்கூடம் போயிட்டானா? இல்லத்த, இன்னைக்கு அவனுக்கு காய்ச்சல், அதனால போகல, வீட்டில் தான் இருக்கான். காய்ச்சலா? ஆஸ்பத்திரி எதுவும் கூட்டிகிட்டு போனீங்களா இல்லையா? ஆட நீங்கள் வேற அத்தை, ஏதாவது ஹோம்ஒர்க் டீச்சர் கொடுத்துருப்பாங்க, எழுதாமல் இருப்பான். ஏதாவது ஒரு நாடகத்தை போட்டு இல்லை வீட்டில் இருக்கணும். அதான் காய்ச்சல்னு சொல்லிட்டு வீட்டில் படுத்து கிடக்குறான். நான் தான் தோட்டத்துக்கு வந்துட்டேன். இந்த இந்நேரத்துக்கு ஆடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். சின்ன வயசுல நீ பள்ளிக்கூடத்துக்கு போனா அம்புடி சமத்தா போவ. உனக்கு பிறந்தவன் பாரு எப்படி இருக்கான்னு. என்னத்தை பண்ணுறது, நம்ம வீட்டு அம்மா சரியில்லையே. என் மாமியாரும் நீ படிக்கவும் வேணாம் ஒன்றும் வேணாம், நீ வேறு பக்கம் வேலைக்கும் போக வேணாம், உனக்கு சொத்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு ஆட்டம். இதில் அந்த எரும மாடு அதை கேட்டுக்கிட்டுல உட்காந்துருக்கான். சின்ன பசங்க அப்படித்தானே இருப்பாங்க, போக மாறிடுவாங்க. அம்மா அப்பா வந்தாங்களத்த? நேற்று அம்மா வந்தாங்க, வந்துட்டு நெல்லெல்லாம் குத்தி எடுத்து வச்சோம். இதற்கே நேரம் சரியா போச்சு. ரைஸ் மில்ல கொடுத்துருக்கலாம்ல, அவங்களும் எல்லாமே பண்ணியிருப்பாங்கல்ல. கொடுத்துருக்கலாம், நம்ம கையிலே குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கோம். சும்மா பொழுது போகலை, அதான் கை குத்தல் மாதிரி நாங்களே வீட்டில் குத்தி எடுத்துட்டோம். சரி அத்த, சரி அத்த. சரிம்மா, உனக்கும் வேலை இருக்கும், போய் வேலையை பாரு. நானும் இந்த போயிட்டு இந்த பாத்திரம்லாம் கிடக்கு, போய் கழுவுறேன். சரிங்க அத்த. மாப்பிள்ளைய கேட்டேன்னு சொல்லுமா, வைக்குவா? சரிங்க அத்த. என்னங்க அத்தை அடுத்த வாரத்தில் வாரேன்னாங்க. வரட்டும் வரட்டும். சரி, நீங்களும் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவீங்க. வாரம்மா, இந்தா இதை மட்டும் தட்டி விட்டு வாரேன். கரையும் அரிச்சு கிடக்குது, இந்த இதை மட்டும் வெட்டி விட்டு வாரேன். உசாராயிட்டாங்கப்பா, எப்படி வேணாலும் சொல்லுவான். பச்சை கலர் எங்க இருக்குப்பா? வருவ நான் இழுச்சு வைப்பாரு, நான் தொட்டுட்டேன் ஏற்கனவே. இது நல்லா இருக்கு, நானும் தொட்டுட்டேன், ஒழுங்கா ஓடி போயிரு. இல்ல மாமா, அண்ணி அவுட் இல்ல. பாத்தியில தொட்டேன்ல. சரி, இப்ப பாத்துக்கலாம். இரு இப்ப இல்லாத கலரா பார்த்து சொல்றேன். யாரது? என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? எல்லாம் உசாராயிட்டாங்கப்பா, எப்படி வேணாலும் சொல்லுவான். ரோஸ் கலர். ஐயோ ரோஸ் கலர். ஐயோ ரோஸ் கலர். ஐயோ என் பாவாடை அந்த கலர் தான். ரோஸ் கலர். என்னை அவுட் பண்ணிட்டேன்னு ஒவே சீன் போடாத. அடுத்து பாரு உனக்கு எப்படி அவுட் பண்றேன்னு பாரு. நீ அவுட். எப்படி பாத்தியா? நில்லுங்க, நான் சொல்றேன். டிக் டிக். யாரு? பேய் இது. என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? கருப்பு கலர். நீ அவுட். அண்ணி அப்ப போயிட்டு எப்போ வருவீங்க? போனாதானே தெரியும். இந்த அண்ணன் ஏன் தான் இப்படி பண்ணுதுன்னு வேற தெரியல. அம்மா வீட்டுக்கு போகணும், அங்கேயும் போகணும், என்னன்னு பார்த்துட்டு தான் வருவோம். எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும். பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்க. இங்கே இருக்க வேணாம், அந்த சாமி அண்ணன் வீட்டில் போயிட்டு இருந்துக்காங்க, சரியா? சரிங்க. என்ன பண்ணுறது, இங்கேருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறதா இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணுறது? நீங்கள் சொன்னால் எப்படியும் அவர் கேட்பார்ல. அதான் நானும் நினைக்கிறேன்.
பார்ப்போம் எப்படின்னு. தோசை மாவுலாம் நேற்று தான் அரைச்சி வச்சேன், அது வேற கிடக்குது ஒரு அண்டா தோசை மாவு. அது அப்படியே இருந்தாலும் வீணாக போயிடும். போகும்போது அங்கே அம்மா உமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிரு சரியா? சரிங்க நீ. அப்புறம் அவங்க வீட்டில் வேற மொட்டை அடிக்கிறேன்னு சொன்னாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நான் வேற வர முடியாது, பிள்ளைங்களும் வேற வீட்டில் கிடக்குதுங்க. நீ மட்டும் போயிட்டு வந்துரு. அக்கா எதுவும் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இங்கே இது இந்த மாதிரி போயிருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லு சரியா? சரிங்க நீ, அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வேற சங்கட்டமாக இருக்குது, அங்கேருந்து ஃபோன் அடிச்சோன்னு பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறோமேனு. கூட்டிகிட்டு போகலாம், லீவ் வேற கொடுக்க மாட்டாங்களே. ஏற்கனவே வேற லீவு அத்தனை லீவ் போட்டு வச்சுருக்குங்க. அதுவும் வேணாம், நீ சும்மா லீவ் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. லீவ் போட்டு இதுங்க படிப்பு கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அப்புறம் படிப்பு மண்டையில் ஏறாது, அப்புறம் ஹோம் ஒர்க்கும் அதிகமாகிடும். அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. ஏதோ ஒரு விசேஷம்னா கூட்டிகிட்டு போகலாம், சும்மா தொட்ட 90க்கும் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. சரிம்மா. சரி அப்போ நீங்கள் போய் கிளம்புங்க, நான் இந்த இதெல்லாம் பார்த்துக்கிறேன். உங்கள் அண்ணன் எப்படியும் 11 மணி பஸ்க்கு தான் போகலான்னாரு. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டே போகிறேன். நீ போய் கிளம்பி அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போ. சரிங்க நீ. வேற ஆயிடுச்சு, உங்க அம்மா இந்த நேரத்துல தான் இங்கிட்டு ஓடுவா அங்கிட்டு ஓடுவா. ஆனா வேலை ஒன்றும் ஆன மாதிரி இருக்காது. பா இருங்கப்பா, வந்துருவாங்க. இல்லப்பா ஒரு விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா முன்னையே போகணும். லேட்டா ஆடி அசைஞ்சா போவாங்க. நல்ல நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்ல. வரட்டும் போவோம். ஒன்னும் அவசரம் இல்லை, பாத்துக்கலாம். சீக்கிரம் வாடி, என்னாடியே பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கிட்டு ஓடுற என்னதான் பண்றேன்னு தெரியல. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க, ஆனாலும் கிளம்புற நேரத்துல தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருப்பேன். நான் சும்மா தானே ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கேன். பேசுற பேச்ச பாரு. கேஸ் ஆஃப் பண்ணல, லைட் ஆஃப் பண்ணல, இந்த துணியை அயன் பண்ணியா, அந்த அயன் பாக்ஸ் எடுத்து வச்சியா, அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது இல்லையா? இதுல வேற கிளம்புற நேரத்துல மழைகெல்லாம் வந்துருச்சுன்னா அங்க துவைச்சு போட்டிருக்க துணியெல்லாம் என்ன ஆகுறது? நனைஞ்சு போயிடாத. அதான் எடுத்து உள்ள கயிறு கட்டி காய போட்டு வந்தேன். அடடடா, ஏண்டி அது ஏற்கனவே சொதன்னு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற வெளியே கிடக்குது, எடுத்து வச்சு எல்லாம் மூடி வச்சுட்டு வரணும். மழை வேற வந்துருச்சுன்னா எல்லாம் நனைஞ்சு போயிடும். அப்புறம் அடுப்புல வேற வலை எதுவும் வச்சு சோறாக்க முடியுமா? சபா ஏண்டி அம்மா முடியல, மணி ஆகி போச்சு, வண்டியில வந்து ஏறு. அதானே, ஒரு வேலை செய்ய முடியலனாலும் நம்மள அதிகாரம் பண்றதுக்கு தான் ஆள் இருக்கும், ஒரு வேலை செய்ய ஆள் இருக்காது. என்னட்டு இருக்க நேரத்துக்கு வந்து ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். நம்மளே எல்லா வேலையும் பார்த்து பண்ணணும். சப்பா இவ பேசிக்கிட்டே இருப்பா. எப்பா நீ வண்டியில இருப்பா, நம்ம போவோம். 3 பேத்தையும் வச்சு நீ வண்டியை ஓட்டிடுவியாயா, இல்ல பையனை ஓட்ட சொல்லவா? இன்னைக்கு நேத்தாடி நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், எத்தனை நாளா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏரியா நீங்க வாங்கம்மா. இடமே இல்ல, முன்னாடி நவுந்து உட்காரியா, இடமே இல்ல அங்கிட்டு. இதுக்கு மேல நான் உட்காரணும்னு வச்சுக்க, இதுல நின்னுக்கிட்டு தான் வரணும். சுத்தமா இடம் இல்லையா பின்னாடி உட்கார்றதுக்கு? ஏண்டி இத்தனை நாள் இந்த வண்டியில போகும்போது உனக்கு இடம் தெரியல, இப்பதான் உனக்கு இடம் இல்ல. இனிமே ஒரு கார் ஒண்ணு வாங்கிடுறேன், கார்லயே போய் கார்லயே வருவேன் சரியா? அப்படியே கார் வாங்கி தள்ளிட்டு தான் மறு வேலை. உட்காந்துக்கிட்டீங்களாமா? எப்படியோ ஒண்ணு உட்காந்துட்டேன். பார்த்து ஓட்டியா, எங்கிட்டும் கவுத்தி ஊத்து விட்டுறாத. போயிட்டு வரும்போது நல்ல குழியா பார்த்து, பெரிய அகலமா இருக்க குழியா பார்த்து தள்ளி விட்டு வரேன். சாப்பாடு ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட வாங்கடா. அம்மா அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுக்கிறோம்மா, இப்ப எல்லாரும் விளையாடுறோம். யாரு அப்புறமேட்டுக்கு நீங்க சாப்பிட மாட்டீங்க. வாங்க வந்து சாப்பிடுங்க, நானும் ஊருக்கு கிளம்பணும். ஊருக்கு போறீங்களா? ஊட்டி போறேன்டா. ஆமா அடிக்கடி ஊட்டிக்கு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தா படிப்பு என்னத்துக்கு ஆகுறது? கம்மனு இங்க இருந்து படிக்கிற வழியை பாருங்க. உன் கிழிச்செல்லாம் எனக்கு தெரியும். சும்மா ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா உனக்கு வலிக்காது. லீவு போடுறதுன்னா இந்த ஆச்சுன்னு இருப்ப, படினா மட்டும் கணக்கு கசக்குது. கம்முன்னு போய் படிக்கிற வழியை பாரு. அம்மா போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். ஆமா உன்னை மட்டும் கூட்டிட்டு போனா அப்புறம் அவ்வளவுதான், சும்மா கடை. நீங்க இங்க பாருங்க, ஆர்த்தி அஞ்சலி இவங்க 2 பேரும் அங்கதான் இருப்பாங்க, நீங்க தான் பாத்துக்கணும் சரியா? சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். வரும்போது உங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா? கம்முன்னு இருக்கணும், சமத்தா இருக்கணும், சண்டை கிட்ட போடக்கூடாது. வாங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க. அழுகு தானப்பா, அம்மா இங்க உட்கார்ந்து இருக்கும் போது உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுகு சரியா? நாங்க கிளம்பி போயிட்டு வரும்போது அதுக்கப்புறம் அழுதுக்கலாம். வா. அம்மா என்ன பசிக்குதுமா, சாப்பாடு தான் ஆக்குமா? ஆமா சாப்பாடு ஆக்குறதா நீங்க நான் இருக்கேன், ஏற்கனவே நொந்து போய் கிடக்குறேன். இதுல வேற சோறு கீரைன்னு பசிக்குதுமா. ஏண்டி நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து போடணும், உங்க அப்பையும் குடிச்சு போட்டு ஆடணும். இதுல வேற நான் அதே இதுன்னு போங்கிட்டு. ஏம்மா ரொம்ப பசிக்குதுமா. 7 கழுத வயசாகி போச்சு, ஒரு சமையல் கூட வச்சே தெரியாது. ஏதாவது செஞ்சு சாப்பிடு இல்லையா? அங்கிட்ட இது கடுகு டப்பால ஒரு 50 ரூபா காசு இருக்கும், போய் கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிடு போ. ஏம்மா
என் உயிரை போட்டு எடுக்காதடி. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். அத்தனை பேர் வந்து உங்க அப்பையும் கேட்காம காலையில காசு எடுத்துக்கிட்டு போய் குடிக்க போறதுன்னா அப்புறம் எந்த அளவுக்கு நான் வேதனையில இருக்கேன்னு தெரிஞ்சுக்க. போ அங்கிட்டு. வேணும்னா 50 ரூபா காசு எடுத்துட்டு போய் வாங்கி தின்னு. இல்லையா கம்முனு பட்னியா கடை தண்ணியை குடிச்சுக்கிட்டு வயசுல இருக்க பிள்ளைங்களாம் அடுப்பங்கரையில போயிட்டு சமைச்சு சாப்பிடுதுங்க. இது இப்பதான் அம்மா அம்மா அம்மான்னு சின்ன நொட்டை மாதிரி. நம்ம கிட்ட இந்த அளவுக்கு அதை வேணும் இதை வேணும்னு கேட்க தெரிஞ்ச மாதிரி உங்க அப்பங்கிட்ட அது இது வேணும்னு கேட்க தெரியணும். அங்க ஒன்றும் வாங்கி திறக்கிறது இல்லை. இங்க வந்துட்டு தான் அதை வேணும் இது வேணும்னு நம்ம உயிரை போட்டு எடுக்கிறது. பசி வேற வயிறுக்கு இல்லது. நேற்று அத்தனை பேரும் வந்து சொன்னாங்க. எல்லாரும் அவங்க போய் பொழப்பத்தானே பார்ப்பாங்க. நம்ம பிரச்சனையை கண்டுக்குவாங்க. அடுத்தவங்களெல்லாம் நம்ம இது பண்ணா அப்படித்தான். காலங்காத்தாலே குடிக்க ஓடிட்டான். இனி பாரு இன்னைக்கு முழுக்க குடிச்சுக்கிட்டு ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். இவங்க இப்போ பண்ணுற மாதிரி நம்மளும் இவங்களை மாதிரி குடிச்சுக்காட்டுனா என்ன ஆகுறது? ஏதாவது ஒன்று யோசிக்கிறேன். அந்த ஆள் வரட்டும், இன்னைக்கு இருக்குது. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. என்னனே பண்ணுறது, ரொம்ப சங்கட்டமாக இருக்குண்ணே. காதில் கேட்டோன்னு கேட்காத மாதிரி நம்மளும் இருக்க முடியாது. ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லி தான் நான் மட்டும் தனியாக பஸ் ஏற்றி விடுங்க நீங்கள் இருங்கன்னு சொன்னேன். இவர் அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு. உன்னை ஒத்தையில் அனுப்ப முடியாது, நானும் வரேன் அப்படின்ட்டு என் கூட வரேன்ட்டாரு. இல்லைம்மா மகா, இதுதான் சரி. போனால் 2 பேரும் ஒன்றா போயிட்டு வரணும். இப்படி தனித்தனியெல்லாம் போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் காலமே கெட்டு கிடக்குது. நீ தனியாக போறேன்ட்டு எங்கிட்டாவது ஏதாவது ஒன்றா என்ன பண்ணுறது? 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்களை. சாமி அப்படியே நெல்லுக்கு தண்ணி விடணியா, அந்த தண்ணி மட்டும் பார்த்து விட்டுரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வா, சரியா? ஏனே குடிக்காம இருக்கிறதுக்கு என்னனே பண்றது? நம்மளாம் இந்த பழக்கம்லாம் நமக்கு இல்லம்மா. நம்ம இத்தனை வயசு வரைக்கும் அந்த தண்ணி இந்த அது இது அந்த இதுக்கே போறதில்ல. உனக்கே தெரியும். நம்மளா கண்ட்ரோலா இருக்கணும். இல்லையா கூட்டிட்டு வர சொல்லு. நம்ம ஊர்ல கருப்பேன் கோயில்ல வச்சு கைத்தை கட்டி விட்டுருவான். நிறைய பயிலுக்கு அங்கதானே குடிக்காம இருக்கிறதுக்கு கயிறை கட்டி விடுறாங்க. அட ஆமால. அட ஆமையா, நம்ம ஆறுமுகண்ணன் கூட ஒரு காலத்துல கட்டிக்கிட்டு இருந்தாருல்ல. ஆமா, கட்டுனாப்புல இருக்கணும். அந்த அண்ணன் தான் 6 மாசத்துக்கு கட்டுவேன், 1 வருஷத்துக்கு கட்டுவேன், அதுக்கப்புறம் மறுபடியும் அவுத்து போட்டு குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கட்டுது. சரிண்ணே, அப்ப நான் வீட்டுல சொல்றேன். அண்ணனை கூட்டிட்டு வந்து ஒரு கயிறை தான் கட்டி விடுவோமே. குடிக்காம இருக்கணுமா? குடிக்காம இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட்டி விடலாம். அவருக்கு இது குடிச்சுட்டாருன்னா அப்புறம் அது வேற பெரும் பிரச்சனையா போயிருமே. சரிண்ணே, நான் போயிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்படி எதுவும் நான் கூட்டிட்டு வரேன். என்ன ஏதுன்னு பண்ணி விடுவோம். சரிம்மா சரி. இந்த நேரத்துக்கு பஸ் வந்துடும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு. பஸ்ஸையும் காணா உன்னையும் காணா. இந்த பஸ்ஸுக்காரன் என்னைக்கு நம்ம நினைச்ச நேரம் வரமாட்டான். இல்லைன்னா தான் நேரமா போறதும் வாரதமா இருப்பான். என்னடா இது காரு இங்க வந்து நிக்குது. வழி எதுவும் கேட்பாங்களோ? என்னங்க யாருக்கு வரணும்னு தெரியலையே. பேர் தெளிவா சொல்ற அப்படி, ஆனா யாரு என்னன்னு தெரியலையே. தெரியலீங்களேங்க. ஆனா எங்கிட்ட பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கிட்டன்னு தெரியல. அடடா ஆமா ஆமா ஆமா. அடடே ராஜா, வாப்பா, நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா இருக்கையா. எனக்கு கொஞ்சம் அடையாளமும் தெரியல. முடியெல்லாம் வேற காடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க. என்னப்பா ஊர் பக்கமே வர மாட்டேங்கிற? அங்கேயே வேலை செய்றீங்களா இல்ல வேற பக்கம் மாறிட்டீங்களா? வாப்பா வீட்டுக்கு வா. அப்படியா? சரி சரி. அவங்க வீட்டுக்கு தானே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க? சரிப்பா சரி. ஊருக்கு போறோம்பா, ஊட்டிக்கு. எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. உனக்கு எதுக்குப்பா சிரமம்? அதுவும் சரிதானையா. இங்க இருந்து வண்டி பிடிச்சா அங்கிட்டு போறதுக்கு பேசுறதுக்கு இந்த வண்டியிலே போயிடலாம்ல. அவினாசில தம்பி கூட்டிட்டு போய் விட்டுருவான்ல. சரிப்பா. நான் வரலப்பா, அவங்க 2 பேரும் தான். சரியா பாத்து இருந்துக்கங்க. சரிப்பா போயிட்டு வாங்க. மறுபடியும் ஊர் பக்கம் வந்தா வரணும், வராம இருக்க கூடாது. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு லேட் ஆகி போச்சு? இல்லைங்க ஐயரே, முன்னையே வந்திருப்போம். எங்க நம்ம வீட்டுல தான் இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவுமே நேரம் சரியா போச்சு. சரி சரி. நீங்க வேற 11 மணிக்கு கரெக்டா வேற மொட்டை போடணும்னு சொன்னீங்களா, அதான் நேரமா வந்துட்டேன். நீங்களே எடுத்துருவீங்களா? இல்ல இல்ல இல்ல, மொட்டை அடிக்கிறதுக்கு தனியா ஆள் கூட்டிட்டு வந்திருக்கேன்.
நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. அப்புறமேட்டுக்கு சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு தான் சரின்னு நின்றுகிட்டு இருந்தேன். என்ன ஆளக்கானா ஃபோன் பண்ணுவோன்னு நீங்களே வந்துட்டீங்க. சரிங்க சரிங்க, சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க தானே? எல்லாமே கொண்டு வந்தாச்சுங்க. சரி, மொட்டையை போட்டு அப்புறமேட்டுக்கு சாமியை கும்பிட்டுக்கலாம். சரிங்க ஐயரே. தட்டு வச்சிருங்க, நீங்களே வச்சிருங்க. மொட்டை போட்டதுக்கு அப்புறம் அங்க போய் பூசை கொடுக்கும்போது கொடுங்க. சரிங்களா? வாங்க.